உணவு வகைகளுக்கும் கட்டடக் கலைகளுக்கும் பெயர் பெற்ற செட்டிநாடு பகுதியில் விவசாயி ஒருவர் பன்னீர் திராட்சை விவசாயத்தில் ஈடுபட்டு வருவது அப்பகுதியினரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையடிவார மாவட்டங்களில் அதிக அளவில் திராட்சை பயிரிடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அடுத்துள்ள பேயன்பட்டியைச் சேர்ந்த விடுதலை அரசு என்ற விவசாயி நெல் பயிர் மட்டுமே விளைவிக்கப்படும் காரைக்குடி பகுதியில் மன உறுதியோடு பன்னீர் திராட்சை பயிர் செய்து வருகிறார். இதன் மூலம் சிவகங்கை மாவட்டம் விவசாயத்தின் அடுத்த கட்டத்திற்கு பயணித்துள்ளதாக தெரிவிக்கிறார் விவசாயி விடுதலை அரசு. இந்த காய்களினுடைய தன்மை நம்ம நெருக்க கிடைக்குது, நல்ல ஒரு ஸ்வீட்னஸாக இருக்குது. காரணம் என்னென்னா இந்த செம்மண் கிராவல் பரப்பளவு தான். அந்த மண் அதிகமான தண்ணி இருக்கக்கூடாது, குறைவான தண்ணி இருக்கக்கூடாது, சம பரப்பளவில் தண்ணி அந்த பூமிக்கு கிடைக்கணும். அந்த பக்கம் நம்ம மண்ணுக்கு இருக்குது. கண்டினியூவாக ஒரு நாள் மழை பெஞ்சா கூட அந்த தண்ணி இஞ்சக்கூடிய தன்மை இருக்குது. 2 நாள் தொடர்ந்து பெஞ்சாலும் அந்த தண்ணி உடனே ட்ரைன் ஆகிடும். அந்த பரப்பளவு இந்த காய்களுக்கு நல்ல உகந்ததாக இருக்குது. ஆரம்ப காலத்தில் 12 திராட்சை செடிகள் கொண்டு திராட்சை விளைச்சலை ஆரம்பித்த விடுதலை அரசு நல்ல விளைச்சல் கண்டதால் தற்போது 85 சென்ட் நிலம் முழுவதும் பன்னீர் திராட்சை பயிரிட்டு பராமரித்து வருகிறார். ஆண்டிற்கு 3 முறை அறுவடை செய்யலாம் என்றும் 15 ஆண்டுகள் வரை திராட்சை பலன் தரும் என்றும் கூறப்படும் நிலையில் ஏக்கருக்கு அதிகபட்சமாக 8 டன் வரை அறுவடை செய்ய முடியும் என்று தெரிவிக்கின்றனர் தொழிலாளர்கள். நல்லாவும் பழம் தரமாகவும் இருக்குது. 2வது 4 நாளைக்கு தாங்கும். இந்த பழம் கம்பம் தேனியில் கூட மழை பெஞ்சால் பழம் அடியாயிரும். இங்கே 4 நாளைக்கு மழை பெஞ்சாலும் பழம் தாங்கும். இந்த ஏரியாவில் சட்டுக்கால் மண்ணை தண்ணி சாப்பிட்ரும். எங்கள் ஏரியா திண்டுக்கல் மழை பெஞ்சால் 2 நாள் பெஞ்சுன்னா அந்த பழத்தை கீழே வெட்டி விடணும். திண்டுக்கல்லில் இங்கே பழம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். புழுவும் வைக்க மாட்டேங்குது. திராட்சை தோட்டத்தை முறையாக பராமரித்தால் ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் வரை வருமானம் பார்க்கலாம் என்று கூறப்படுகிறது. விடுதலை அரசு போன்ற தன்னம்பிக்கை மனிதர்கள் விவசாயத்தில் புதுமையை புகுத்தி செயல்படுத்தி வரும் நிலையில் அவர்களை அரசு ஊக்குவிக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. பாலமுருகன், காரைக்குடி, நியூஸ் 7 தமிழ்.